ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைட்டான ஏர் டைட் ஒரு பிளாஸ்டிக் என்ன சொல்கிறது, ஒரு கேப்போடு தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஏன் பிளாஸ்டிக் கேப் வந்து அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்கும் நம்ம சில்வர் இதை விட. ஸோ அதனால் நான் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் மேலே ஏர் டைட் ஃப்ளிப்லாப் அந்த மாதிரி ஒரு மாடலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக பார்த்துட்ருந்தேன். எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இது ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிவ்யூலாம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சரின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கேஜிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு பபிள் ரேப் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராட்சும் இல்லாமல் தான் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. மேலே வந்துட்டு அந்த டம்ளர் மேலேயும் ஒரு ரேப்பர் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாகவே வந்து பேக்கேஜிங் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. என்ன அந்த கார்ட்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் அது ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. நீட்டாகவே பேக்கேஜிங் இருந்துச்சு. உங்களுக்கு அதே மாதிரி அந்த டம்ளரை சுற்றி இந்த ரேப்பர் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாது. நம்ம பேக்கேஜிங் டைமில், அதாவது இந்த என்ன சொல்கிறது, டெலிவரி டைமில் வந்துட்டு அவங்க ஏதாவது தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி பார்சல் இது பண்ணால் கூட எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு வரும். இந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கிறது ஒன்று தான், அதாவது அந்த ஏர் டைட்டுக்காக மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயுமே உங்களுக்கு ஸ்டீல் தான். இந்த டம்ளர் வந்து நீங்கள் வந்து பேபிஸ் வந்துட்டு இப்போ நியூமார்ன் பேபியாக இருக்காங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு சாலிட் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பேபிஸ் எங்கேயாவது வெளியே அப்பப்போ அடிக்கடி கோயிலுக்கு அந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்துட்டு மில்க்கும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், சுடுதண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு மெயினாக இது நான் வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோம்மேட் சர்லாக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃப்ளாஸ்கில் தனியாக ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா போதும். இதில் வந்து அந்த பவுடரை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா லாக் பண்ணி வச்சுட்டோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அது ரெடி ஆகிடும். நம்ம பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் சர்லாக் மாதிரி நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்துட்டு கடையில் வாங்கல சர்லாக்கை சொல்லலை. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஹோம்மேடாக இருக்க சர்லாக் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஸ்டோர் பை வந்து வர எல்லா சர்லாக்குமே வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோரில் இருக்கிறத வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறையா சுகர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா டூத் டேக்கே ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். பேபிஸ்க்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது டிபெண்ட் ஆன் வெயிட் வந்து கரெக்டாக இருக்காங்கன்னா நீங்கள் 6 மந்த்ஸ் மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா 5+ மந்த்ஸ்லேருந்தே சில டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது டிபெண்ட் ஆன் டாக்டர்ஸ் அண்ட் அது உங்கள் பர்சனல் டெசிஷன் தான். கண்டிப்பாக 6 மந்த்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. 1 இயர் வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் வந்து கொடுங்க, சாலிட் ஃபுட் கொடுத்தாலுமே. அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் நம்ம வந்து கவுஸ் மில்க் கொடுத்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து 5 out of 5 தான். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த லாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கில் லாக் பண்ணுற அந்த லாக் பட்டன்ஸுமே போயிடுச்சு அப்படின்னா, அந்த லாக் போயிடுச்சுனாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணுறதுக்காக ஒன்று ஸ்பேரில் கொடுத்துருப்பாங்க. 2 இந்த டம்ளர் மாடலுமே நமக்கு காம்போவில் தான் வாங்கினோம். ஸோ 2லுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 2 டம்ளர் 2 லாக் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து 5 out of 5 தான். நல்லா ஏர் டைட்டாகவே இருக்குது. இது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதனோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பை பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள்.